ஐபிஎல் மேட்சுக்கு டிக்கெட் வாங்கி தருவதாக முன்பின் தெரியாத நபர் கூறியதை நம்பிய இளைஞர் ஒருவர் 1,00,000 ரூபாயை இழந்துள்ள சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த காணொலியில். ஐபிஎல் சீசன் வந்தாலே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அதிலும் நேரடியாக போட்டியை கண்டுகளிக்க பெரும்பாலான ரசிகர்கள் ஆர்வமாக டிக்கெட் வாங்குவார்கள். ரசிகர்களின் இந்த மோகத்தை பயன்படுத்தி ஏமாற்றுக்காரர்கள் வலையை விரித்து வைக்க சிலர் போகிற போக்கில் வசமாக சிக்கிக் கொள்கின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் சென்னையில் தொடங்கிய போதே டிக்கெட்டில் முறைகேடு, டிக்கெட் விற்பனை வலைதளத்தில் கோளாறு என்று ரசிகர்கள் அடுக்கடுக்காக குறை கூறினார்கள். 1,700 ரூபாய் டிக்கெட்டை 25,000 ரூபாய் வரை விற்றதாகவும் குற்றம் சாட்டிய ரசிகர்கள் பிசிசிஐ நிர்வாகத்தையும் சரமாரியாக வசைபாடினார்கள். இந்த பரபரப்பே இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதற்குள் ஐபிஎல் டிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு அநியாயமாய் 1,00,000 ரூபாயை இழந்து நிற்கிறார் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் நிஷாத். சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த இவர் இந்த ஆண்டு ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆர்சிபி அணிகளும் மோதும் போட்டிக்கான டிக்கெட் வாங்க முற்பட்டுள்ளார். அப்போது எக்ஸ் தளத்தில் டிக்கெட் பற்றிய விளம்பர பதிவு ஒன்றை பார்த்து தொடர்பு கொண்டுள்ளார். மறுமுனையில் இருந்தவர் பணம் கொடுத்தால் டிக்கெட் வாங்கி தருவதாக ஜாலமாக பேசியுள்ளார். இதை கேட்டு குஷியான நிதிஷ் மொத்த நண்பர் கூட்டத்திற்கும் சேர்த்து 1,00,000 ரூபாய் அனுப்பி 31 டிக்கெட்டுகளை கேட்டுள்ளார். மறுமுனை மர்ம ஆசாமி இதோ அனுப்பி வைக்கிறேன் என்று இணைப்பை துண்டித்ததுதான். போட்டியே முடிந்துவிட்டது. இன்னும் டிக்கெட் வந்து சேரவில்லை. பணமும் திருப்பி அனுப்பப்படவில்லை. சேப்பாக்கம் மைதான வாசலில் கால் கடுக்க நின்ற நிதிஷ் பின்னர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தான் ஏமாந்தது பற்றி நிதிஷ் கூறிய போது, நிதிஷ் போல பணத்தை ஏமாந்தவர்கள் இன்னும் எத்தனை பேரோ. இந்த மாதிரி ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் தராங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. லைக் ட்விட்டர்ல டிக்கெட்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் அதை நம்பி அவருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். அவர் நேரில் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னார். சரி, நான் நேரில் என் ஆஃபீஸில் இருந்தேன்னு சொல்லி ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கேஷ் அனுப்பணும். கேஷ் அனுப்பிச்சிட்டு அவங்க ஆதார் கார்டு எல்லாமே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 14 டிக்கெட் 4,000 தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 3,500 டிக்கெட் ஒரு 3, 3,000 டிக்கெட் ஒரு 5, 2,000 டிக்கெட் ஒரு 8ன்னு 31 டிக்கெட் ஆயிடுச்சு. இப்போது நான் மொத்தமாக 1,500,000 ஏமாந்துருக்கேன். இப்போ வரைக்கும் அவர் கான்டாக்ட்லேயே தான் ஆக்டிவ்லேயே தான் இருக்காரு. பட் ஆனால் காசு தரேன்னு சொல்லிட்டு தரவும் மாட்டேங்கிறாரு. அவரை கொடுத்த ஆதார் கார்டை வச்சு செக் பண்ணி நாங்கள் போய் பார்த்தப்போ அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ரிமாண்ட் ஆயிருக்காரு ஏதோ மோசடி பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.